சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை பிரதமர் மோடி முறைப்படி தொடங்கி வைத்தார். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்க தனி விமானம் மூலம் சென்னை வந்த பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் வரவேற்பு அளித்தனர். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் INS அடையார் கடற்படை தளம் சென்ற பிரதமர் மோடியை தமிழக ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து சாலை வழியாக நேரு விளையாட்டரங்கம் சென்ற பிரதமர் மோடிக்கு சாலையின் இருபுறமும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வழி நெடுகிலும் மலர் தூவி பாஜகவினர் வரவேற்றனர். அத்துடன் தமிழக கலாச்சார நிகழ்ச்சிகளுடனும் பிரதமருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து இசையுடன் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான தொடக்க விழா ஆரம்பமானது. தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலினும், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு மாநில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி முத்திரையான வீரமங்கை வேலுநாச்சியார் சிலையை பரிசாக வழங்கினர். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் வரவேற்புரை நிகழ்த்திய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தமிழ்நாடு அரசு நடத்துவது கனவு நனவான தருணம் என குறிப்பிட்டார். விளையாட்டுத் துறையில் இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னேறி உள்ளதாகவும் குறிப்பிட்டார். திராவிட மாடல் அரசில் அனைத்து துறைகளும் இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டுகின்ற வகையில் செயல்பட்டு வருகிறதோ அதே போல நம்முடைய விளையாட்டுத் துறையிலும் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றது. இந்தியாவில் கல்வி, மருத்துவம் என்றாலே தமிழ்நாட்டை தான் முதன்மை மாநிலமாக சொல்வார்கள். இன்றைக்கு விளையாட்டுத்துறை என்றாலும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிக முக்கிய மாநிலம் என்ற வகையில் உயர்ந்திருக்கின்றது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின், எல்லோருக்கும் எல்லாம் என்ற நோக்கத்துடன் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் ஒலிம்பிக் நீர் விளையாட்டரங்கம் என பல்வேறு விளையாட்டு உட்கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், மணிப்பூர் விளையாட்டு வீரர்களுக்கு தமிழகத்தில் பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு விளையாட்டு அறிவியல் மையம் இந்த ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கத்தில் வெகு விரைவில் துவங்கப்பட இருக்கு. மணிப்பூர்ல நிலவும் பிரச்சனைகளால் அங்குள்ள விளையாட்டு வீரர்கள் பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்ள அவங்கள சகோதர உணர்வோடு தமிழ்நாட்டுக்கு வரவேற்று பயிற்சி கொடுத்து நமது திராவிட மாடல் அரசு அவங்கள சிலரை இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிறாங்க. கேலோ இந்தியா போட்டி தமிழ்நாட்டில் நடக்கிறது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மகிழ்ச்சி. விளையாட்டுத் துறையிலும் தமிழ்நாட்டை உலகளவில் கவனம் இருக்கிற மாநிலமாக உயர்த்தணும். மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். விளையாட்டு சாம்பியன்களை உருவாக்கும் பூமியாக தமிழ்நாடு உள்ளதாக பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டரங்கில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி, தமிழ்நாட்டு மக்களின் விருந்தோம்பலும் வரவேற்பும் சொந்த ஊருக்கு வந்தது போல் உள்ளதாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சி தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் விளையாட்டுத் துறையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, விளையாட்டில் சாதனை படைக்கும் நாடக இந்தியாவை உருவாக்க விரும்புவதாக, உலகளவில் திறமையான வீரர்கள் உருவாக கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் வழிவகுப்பதாகவும் பிரதமர் மோடி பேசினார். இந்த முறை கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியின் அடையாள சின்னமாக வேலுநாச்சியார் தேர்வு செய்யப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த பிரதமர் மோடி, புதிய கல்விக் கொள்கையில் விளையாட்டுப் போட்டிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான உயர்நிலை குழுவுக்கு மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். குழுவின் தலைவராக உள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 2018ஆம் ஆண்டே தேர்தல் பணிகளால் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்திருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனித்தனியே தேர்தலுக்கு ஆகும் செலவீனத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் குறைக்க முடியும் என கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த அவர், 5 ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் தேர்தலுக்கு மத்திய பட்ஜெட்டிலிருந்து 0.2 விழுக்காடு மட்டுமே செலவு செய்யப்படுவதாகவும் காங்கிரஸ் தலைவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது எனவும் மல்லிகார்ஜுன கார்கே கடுமையாக விமர்சித்தார். மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் மக்களுக்கு தேவையான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டுமே தவிர
ஜனநாயகத்திற்கு எதிரான விவகாரங்களை கையில் எடுக்கக்கூடாது எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு திமுக ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் அனுப்பிய நிலையில் தற்போது காங்கிரசும் முறைப்படி கடிதம் அனுப்பியுள்ளது. சபரிமலையில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலம் நாளையுடன் நிறைவடையும் நிலையில் நாளை இரவு 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட உள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜையும் ஜனவரி 15ஆம் தேதி மகரவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. இதுவரை 50 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சபரிமலையில் தரிசனம் செய்துள்ளனர். இதனிடையே சபரிமலை நடை நாளையுடன் அடைக்கப்படுகிறது. நாளை காலை வழக்கம் போல 3 மணிக்கு சபரிமலை நடை திறக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து காலை 7 மணி முதல் 9 மணி வரை நெய் அபிஷேகம் நடைபெறும். வழக்கமாக 11 மணி வரை நடை திறக்கப்படும் நிலையில் நாளை இரவு 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவார்கள். அதன் பிறகு ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கப்பட்டு பந்தள மகாராஜா குடும்பத்தினரின் தரிசனத்திற்காக மறுநாள் அதிகாலை 5:30 மணிக்கு நடை திறக்கப்படும். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடத்தி காலை 6 மணிக்கு நடை அடைக்கப்பட உள்ளது. அத்துடன் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலம் நிறைவுக்கு வரும் என திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு மற்றும் பொங்கல் தொகுப்பை அறிவிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் திமுக அரசு வழங்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொங்கல் தொகுப்பை மட்டுமே முதலில் தமிழக அரசு அறிவித்ததாகவும் தனது அறிக்கைக்கு பின்னே 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் பரிசு பணத்தை நேரடியாக குடும்ப அட்டைதாரர்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்க சொல்லி வந்த கோரிக்கைகளை திமுக அரசு ஏற்க மறுத்துவிட்டதாக பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். தங்கள் ஆட்சி காலத்தில் பொங்கல் விடுமுறைக்கு பின்னும் நியாய விலை கடைகளில் விடுபட்டவர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டதாகவும் ஆனால் நடப்பாண்டில் 14ஆம் தேதி வரை மட்டுமே பொங்கல் பரிசு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். ஒவ்வொரு நியாய விலை கடைகளிலும் பொங்கல் பரிசு மற்றும் பொங்கல் தொகுப்பு வாங்காதவர்களின் எண்ணிக்கை சுமார் 100 முதல் 200 வரை உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அறிவிக்கப்பட்ட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு பணம் மற்றும் பொங்கல் தொகுப்பினை வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் டிஜிபி நடராஜ் தொடர்பான வழக்கை விசாரிப்பதிலிருந்து விலகுவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து வாட்ஸ்அப் குழுக்களில் அவதூறு பரப்பியதாக எழுந்த புகாரில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் முன்னாள் டிஜிபியுமான நடராஜ் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி நடராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு கடந்த முறை நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அதே வாட்ஸ்அப் குழுக்களில் தன்னை பற்றி அவதூறாக பேசுவதாகவும் ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் நடராஜ் தரப்பில் வாதாடப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதி ஜெயச்சந்திரன் காவல்துறை விசாரணைக்கு தடை விதித்தார். இந்த நிலையில் சுழற்சி அடிப்படையில் இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணைக்கான தடையை நீக்க கோரி காவல்துறை தரப்பு தெரிவித்தது. ஆனால் தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த வழக்கை விசாரிப்பதிலிருந்து விலகுவதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்தார். அதே சமயம் ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடை நீடிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு செல்ல ப்ரீபெய்டு ஆட்டோ சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காக சிஎம்டி அலுவலர்கள் மற்றும் போக்குவரத்து துறை அலுவலர்கள் சார்பில் அரங்கு அமைக்கப்பட்டு ஆட்டோக்கள் புக் செய்யப்பட்டு வருகிறது. சோதனை அடிப்படையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் 1 கிலோமீட்டருக்கு அரசு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமாக 18 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ஆட்டோ ஓட்டுநர்கள் முறையாக அரசு அதிகாரிகளால் பரிசோதனை செய்யப்பட்டு அனைத்தும் சரியாக உள்ளதா என சோதனை செய்யப்பட்ட பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் இதை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நாங்கள் பஸ்ஸு இப்போ ஆல்ரெடி போன மாதம்லாம் வரும்போதெல்லாம் நாங்கள் மீனம்பாக்கத்திலே பஸ் ஏறிப்போம். இப்போ மீனம்பாக்கத்தில் பஸ் இல்லாதனால அங்கேருந்து தாம்பரம் பெருங்குளத்தூர் வந்து இப்போ இங்கே வந்துருக்கோம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு. இதுவரையிலுமே எங்கே போய் பஸ் ஏறணும் என்னன்னே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. யாரை கேட்டாலும் சரியான முறையில் ஒரு கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதோட 4-5 இடம் ஏறி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது வரையுமே கண்டுபிடிக்க முடியல. 1 மணி நேரமாக சுற்றிட்டு தான் இருக்கும். இது வரையிலும் பாண்டிச்சேரி சிதம்பரம் போகிற பஸ் எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த வார்டில் இருந்து ஒரே ஒரு என்ட்ரி தான் வர முடியும் இந்த மொக்சல் பஸ்ஸுக்கு. ஸோ அந்த என்ட்ரி வரதுக்கே நான் 1 கிலோமீட்டர் சுற்றி நான் பஸ் ஸ்டாண்டு வரதுக்கு நான் பஸ்ஸில் வரதுக்கு எனக்கு 1 கிலோமீட்டர் ஆகுது. ரூட்டு கிளியராக தெரிய மாட்டாங்குது. ஒரு என்ட்ரி தான் இருக்குது. பஸ் எங்கே என்ட்ரி ஆகுது எங்கே எக்ஸிட் ஆகுதுன்னு கரெக்டாக தெரிய மாட்டாங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மினிமம் அந்த எம்டிசி பஸ்லேருந்து மப்சல் பஸ் வரதுக்கே மினிமம் 1 கிலோமீட்டர் வந்து நான் நடக்கிறதா இருக்குது. கொஞ்சம் ஃபேமிலி அவங்க சில்ட்ரன்ஸ்லாம் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் இங்கே எக்ஸலேட்டர் சப்வே இருக்குது. ஸோ அதுவும் கரெக்டாக இது இல்லை.
2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்ட தீர்மானங்கள் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அவரது ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், JCD பிரபாகர் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் இந்த மேல்முறையீட்டு வழக்கில் என்ன நிவாரணம் தேவைப்படுகிறது என கேள்வி எழுப்பினர். அதற்கு ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞர், கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களே பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய முடியும் என்றும், எடப்பாடி பழனிசாமி தரப்பு தன்னிச்சையாக செயல்பட்டதாகவும் வாதிட்டார். சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டதால் பொதுக்குழு தீர்மானத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வாதத்தை முன்வைத்தார். இதனை கேட்டறிந்த நீதிபதிகள், பொதுக்குழுவுக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்கும் நிலையில் தீர்மானத்திற்கு எப்படி தடை விதிக்க முடியும் என கேள்வி எழுப்பினர். உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் தாங்கள் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும், இந்த விவகாரத்தில் தற்போது தலையிட விரும்பவில்லை எனவும் கூறி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர். சென்னை ஆதம்பாக்கத்தில் சரிந்து விழுந்த பறக்கும் ரயில் மேம்பால விபத்திற்கான காரணம் குறித்து ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். வேளச்சேரியிலிருந்து புழுதிவாக்கம், ஆதம்பாக்கம் வழியாக பரங்கிமலை ரயில் நிலையத்தை இணைக்கும் வகையில் 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு பறக்கும் ரயில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அப்போது பாலம் திடீரென சரிந்து விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் கௌஷல் கிஷோர் மற்றும் அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்து கண்டறிய ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு செய்து அளவீடுகள் செய்தனர். விபத்து நடந்த இடத்தை சுற்றி வலைத்தடுப்பு ஏற்படுத்தி பொதுமக்கள் அதன் அருகில் செல்லாதவாறு நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் முகுவா மைத்ரா அரசு பங்களாவை காலி செய்தார். நாடாளுமன்ற மக்களவையில் கேள்வி எழுப்ப லஞ்சம் பெற்றதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மகுவா மைத்ரா மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து நாடாளுமன்ற ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணை செய்தது. அதன் பிறகு மக்களவையிலிருந்து மகுவா மைத்ரா நீக்கப்பட்டார். மக்களவை உறுப்பினர் பதவியை இழந்த நிலையில் அரசு பங்களாவை காலி செய்யுமாறு உத்தரவிடப்பட்டது. இதனை எதிர்த்து மகுவா மைத்ரா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் அரசு பங்களாவை காலி செய்யும் உத்தரவுக்கு தடை விதிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதனையடுத்து டெல்லியில் உள்ள அரசு பங்களாவை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மகுவா மைத்ரா காலி செய்தார்.